வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை அமைந்தகரையில் அமைக்கப்பட்டுள்ள பாஜக தலைமை தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இது ஏற்றுவதை போல தமிழக மக்கள் மீது சுமையாக பாரமாக ஏத்தி வச்சிருக்கிறாங்க. இத்தனை நாள் நாம என்ன சொல்றோம், ஐயோ உடையிலேயே அப்ப மக்கள் ஏத்துக்கிட்டாங்க தானே, மக்கள் ஊழல் அரசியல் ஏத்துக்கிட்டாங்க தானே, நம்ம நல்லா தான் இருக்கும். ஐயோ உடையிலேயே மக்கள் குடும்ப ஆட்சி ஏத்துக்கிட்டாங்க தானே, ஐயோ உடையிலேயே மக்கள் ஜாதி அரசியல் ஏத்துக்கிட்டாங்க, ஐயோ உடையிலேயே மக்கள் அடாவடித்தனமான அரசியல். நமக்கு தெரியும் அது உடைகின்ற நேரத்தில் கடைசி குச்சியை வைக்கும் பொழுது அந்த எக்ஸ்ட்ரா வெயிட் அந்த கேமலை உடைத்து காட்டும். அது 2024 பாராளுமன்ற தேர்தலில் தெல்ல தெளிவாக நம்ம அனைவருக்கும் தெரியும். தமிழக மக்கள் விரக்தியினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றார். யாருகிட்ட போய் சொல்றது, என்ன பேசுறது, அக்கௌண்டபிலிட்டி எங்க இருக்கு, குட் கவர்னன்ஸ் எங்க இருக்கு, நல்ல ஆட்சி எங்க இருக்கு, யாருகிட்ட போய் முறையிடுறது? எம்எல்ஏக்களே இன்னைக்கு மணல் கடத்தல் அதிபர்களாக, சாராயம் இருக்கக்கூடிய அதிபர்களாக, கட்ட பஞ்சாயத்து செல்லக்கூடிய அதிபர்களாக, போலீஸ் ஸ்டேஷனை கைக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய மனிதர்களாக மாறி இருக்கும் பொழுது மக்கள் யாருகிட்ட போய் முறையிட முடியும்? இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாமே துதிபாடக்கூடிய ஆட்சியாளராக மாறி ஒரு குடும்பத்திற்காக தொடர்ந்து துதிபாடி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் இருக்கும் பொழுது யாருகிட்ட போய் மக்கள் முறை சொல்லுவாங்க? எங்கே பார்த்தாலும் லஞ்சல், எங்கே பார்த்தாலும் ஊழல் என்று இருக்கும் பொழுது மக்கள் தங்களுடைய குறைகளை யார்கிட்ட போய் சொல்லுவாங்க ஐயா? அதனால்தான் இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்தியாவிற்கு ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் மட்டும்தான் இருக்கின்றார். அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதற்கு முன்பு இருந்திருக்கலாம், காம்படிட்டிவ்ல ஒருத்தர் வந்திருக்கலாம், நானும் வேட்பாளர், என் கட்சி சார்பா நானும் இறங்குறேன். ஆனா 10 ஆண்டுகளாக மோடி அவர்களை பார்த்த பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் மிக தெளிவாக தெரியும், நம்முடைய பாரத நாட்டிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் 2024 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமரக்கூடிய தகுதி படைத்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். ஐயா, அந்த ஆட்சி கட்டளை அமர்வதற்கு ஒரு தகுதி வேணுங்க ஐயா. That chair is not an easy chair for everybody to sit. எல்லாரும் போய் உட்கார்றதுக்கான இருக்கை இல்லைங்க ஐயா. தியாகம், அர்ப்பணிப்பு, உழைப்பு, தவத்தினால் ஒரு வாழ்க்கை, மக்களுடைய முன்னேற்றத்திற்காக யார் உட்கார்கின்றார்களோ அவர்களுக்கான இருக்கை தான் அந்த பிரதம மந்திரியினுடைய நாற்காலி. இந்த அனைத்தையுமே 10 ஆண்டு காலமாக ஒரு நாளும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வேலைகள், நடவடிக்கைகள், அவருடைய பேச்சுக்கள் நமக்கு திரும்ப உணர்த்தது, இந்த சேரல உட்காரக்கூடிய முழு தகுதி படைத்த ஒரு மனிதன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒரு நாள் உணர்த்துறார். ஐயா, நம்ம எல்லாரும் பார்த்தோம், நம்ம தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் ஸ்ரீராமனுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை நடத்த வேண்டும் என்று ராமர் கோவிலுடைய ட்ரஸ்ட் அவங்க அந்த பணியை கொடுத்த பொழுது எப்படி செஞ்சாரு பாருங்க. 10ஆம் தேதி சொன்னாங்க, ஒரு வாய்ஸ் மெசேஜ் நமக்கெல்லாம் கொடுத்தாங்க. நான் இப்பொழுது ரொம்ப பரவச நிலையில் இருக்கேன், இதுபோல் என் வாழ்க்கையில ஒரு நிலையை நான் அடைந்ததே கிடையாது. ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை நான் பங்கேற்க இருக்கின்றேன், உங்களுடைய ஆசைகள் எல்லாம் எனக்கு வேண்டும். அதே நேரத்தில் 11 நாட்களுக்கு நான் ஒரு அனுஷ்டானம் இருக்க நினைக்கின்றேன் அப்படின்னா. அதன் பிறகு நாசிக்கிலிருந்து ஆரம்பித்து ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தொடர்ச்சியாக நம்முடைய மாநிலம் அந்த 11 நாள் விரதம் எப்படி இருந்தார் நம்ம பார்த்தங்க ஐயா. ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தன்னை தயார் செய்து கொண்டு அந்த பொறுப்பை நிறைவேற்ற செல்கின்றார். 11 நாட்கள் விரதம் இருக்கின்றார். காலையில இளநீர் தண்ணி, சாயந்தரத்தில் இளநீர் தண்ணி குடிக்கிறாங்க. ஸ்ரீராம பெருமான் இங்கேயெல்லாம் தமிழ் மண்ணிலே தன்னுடைய பாதத்தை வைத்தார்களோ அந்த இடத்துக்கெல்லாம் போறாங்க. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.